வெல்கம் டு டிஆண்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டிஆண்டி என்விஆர் சரிங்களா. நம்ம டிஆண்டி என்விஆர்ஸில் டூர் ஆப்ஷன் எப்படி செட் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது டுவெல் ஆப்ஷன் சிங்கிள் ஸ்க்ரீனாக மூவ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டூர் ஆப்ஷன் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ இந்த என்விஆரில் பார்த்தீங்கன்னா 4 கேமராஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 4 கேமரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்க்ரீனும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லை 3 செகண்ட்ஸில் எப்படி மூவ் ஆகணும், டூர் ஆப்ஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி மெயின் மெனு போயிட்டேன். ஸோ இதில் செட்டிங் ஓகேங்களா, அப்படி இல்லைனா இதில் சிஸ்டம் செட்டிங்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ரிவியூ செட்டிங் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ப்ரிவியூ செட்டிங்கில் வந்துடுங்க. ஸோ இதில் வந்தீங்கன்னா இந்த பேசிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ கான்ஃபிகரேஷன் இருக்கும் ஓகேங்களா. இது ரெண்டுத்துலேயுமே நம்ம பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் கான்ஃபிகரேஷனில் என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து சிங்கிள் ஸ்க்ரீனாக வேணும் அப்படின்னா இந்த ப்ரிவியூ அப்படின்றதில் சிங்கிள் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. சப்போஸ் டபுள் ஸ்க்ரீனாக போகணும், அதாவது இது ஒரு ஸ்க்ரீன் இது ஒரு ஸ்க்ரீன் டபுள் ஸ்க்ரீனாக மூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். டபுள் ஸ்க்ரீன் 3, 4, 5 எப்படினாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நான் வந்து சிங்கிள் ஸ்க்ரீனில் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ சிங்கிள் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அதனோட டைம் இன்டர்வல் எவ்வளோ செகண்ட்ஸுக்கு ஒரு டைம் ஒவ்வொரு ஸ்க்ரீனும் மூவ் ஆகணும் அப்படின்றது. ஸோ இதில் வந்து டைம் இன்டர்வலை நான் ஒரு 2 செகண்ட் வச்சுக்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ வச்சுக்கலாம், 2, 3, 5, 10 எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ அப் டு 60 செகண்ட்ஸ் வரை இருக்கும். ஸோ நான் வந்து 2 செகண்ட்ஸ்க்கு ஒரு டைம் ஒவ்வொரு ஸ்க்ரீனும் மூவ் ஆகணும்னு வச்சுக்கிறேன் சிங்கிள் ஸ்க்ரீனில் சரிங்களா. ஸோ கொடுத்துட்டு இங்கே அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த வியூ கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே தான் வந்து இப்போ சிங்கிள் ஸ்க்ரீனாக கொடுத்ததால எனக்கு இந்த இடத்துல சிங்கிள் ஸ்க்ரீன் வருது ஓகேங்களா. இப்போது உங்களுக்கு 4 ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா இந்த 4 ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் சேனல் 1, செகண்ட் ஸ்க்ரீனில் சேனல் 2, தேர்ட் ஸ்க்ரீனில் சேனல் 3, ஃபோர்த் ஸ்க்ரீனில் சேனல் 4. ஸோ என்ன வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் அவங்க வந்து எல்லாத்தையும் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்செலக்ட் ஆகும். இது உங்கள் பண்ண இங்கே இது டிசபிள் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ சேனல் 3 பண்ணுறேன் பாருங்கள். ஸோ டபுள் கிளிக் பண்ணதும் இது நமக்கு இங்கே ஆஃப் ஆகிடுச்சு, டிசபிள் ஆகிடுச்சு. ஸோ சேனல் 4ம் எனக்கு தேவையில்லை. ஸோ சேனல் 5யும் தேவையில்லை. இங்கே கூட நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்க்ரீன் வச்சுட்டு நீங்கள் இங்கே கூட டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேனல் அன்செலக்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எந்த ஸ்க்ரீனுக்கும் எந்த சேனலும் நான் அசைன் பண்ணலை. ஸோ இப்போ நான் அசைன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சேனலில் எனக்கு, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் எனக்கு சேனல் 1 வரணும். செகண்ட் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் சேனல். ஸோ தேர்டு சேனலை செலக்ட் பண்ணிவிட்டு தேர்டு சேனல். ஃபோர்த் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோர்த்து சேனல். ஸோ 4 கேமரா தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 5 கேமராஸ் இல்லை சரிங்களா. அதனால் எனக்கு ஃபிஃப்த் ஸ்க்ரீன் எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நான் அது எதுவும் செலக்ட் பண்ணலை ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் 4 ஸ்க்ரீன் இங்கே வச்சுட்டு ஒன்லி 1, 2, 3, 4 மட்டும் கொடுத்துருக்கேன். இங்கே கலர்ஸில் இருக்கிறது எல்லாமே எத்தனை சேனல் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ 4 சேனலை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த பேசிக் கான்ஃபிகரேஷனில் வந்தோம் அப்படின்னா நம்ம 4 சேனல் செலக்ட் பண்ணதெல்லாம் இங்கே இருக்குது. சப்போஸ் எனக்கு சிங்கிள் ஸ்க்ரீன் தான் வேணும் அப்படின்னா சிங்கிள் ஸ்க்ரீன் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே வியூ கான்ஃபிகரேஷனில் சிங்கிள் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. ஸோ சிங்கிள் ஸ்க்ரீன் வந்து 2 செகண்ட்ஸில் எனக்கு மூவ் ஆகணும். ஸோ இப்போ நான் செட் பண்ணியாச்சு, அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஒன்ஸ் பேக் வந்துடலாம். சிங்கிள் ஸ்க்ரீன் இருக்குது சரிங்களா. இன்னும் மூவ் ஆகலை. ஸோ இது மூவ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே உங்கள் மெனுவில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்டார்ட் ஸ்விட்ச்னு சொல்லி கீழே டாஸ்க் பாரில் இருக்கும். ஸ்டார்ட் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்ட் ஸ்விட்சுன்றதை ஒரு டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மூவ் ஆகுது இல்லையா. இது செகண்ட் ஸ்க்ரீன், இது தேர்டு, இது ஃபோர்த்து. திரும்ப ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன், செகண்டு ஸ்க்ரீன், தேர்டு, ஃபோர்த்து. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் மாறிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் இந்த டாஸ்க் பார் வந்துட்டு இங்கே ஸ்டாப் ஸ்விட்சுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாப் ஸ்விட்சை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும் ஓகேங்களா. தேங்க்யூ.